ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 27ஆம் தேதி. நாளை ஜூன் 28ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோடைய விலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு 85 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 22 கேரட் 8985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 71,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கும் தங்கத்தோடைய விலை குறையுமா அப்படிங்கிறத எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை வந்து தாங்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து சர்வதேச லெவல்லையும் குறைய தொடங்கியிருக்கு. இங்கே வந்து US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குங்க 10 பைசா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை எவ்வளோ வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் 22 கேரட் 8985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து நாளைக்கு கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலவி வருதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் நாளைக்கு வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு கிராமிற்கு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கடந்த 4-5 நாட்களாகவே சிறிதளவுக்கு தங்கத்தோட விலை வந்து குறைய தொடங்கியிருக்கு. போன வாரத்துலேயும் வந்து சர்வதேச லெவலில் குறைஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் வந்து நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதன் காரணமாக தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கு பதிலாக அதிகரிச்சதுங்க. ஆனால் தற்பொழுது இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோடைய விலை வந்து மீண்டும் வந்து குறைய தொடங்கியிருக்கு சர்வதேச லெவலில். அதே டைமில் நம்மளுக்கு சப்போர்ட் லெவலாக US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விலை குறைப்பு ஏற்பட்டுருக்கு. ஸோ எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு 8800 8500 அந்த ரேஞ்சில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிராமிற்கு ஒரு 300-400 ரூபாய் குறையுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி 9290 ரூபாங்கிற புதிய உச்சத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு விலை குறைப்பெல்லாம் வந்துட்டே இருந்தது. வந்துட்டு 8600 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறையும் சொல்லி வெயிட் பண்ண சமயத்தில் டக்குன்னு மறுபடியும் மீண்டும் அப்படியே 100-200 அதிகரித்து மீண்டும் 8900-9000 அந்த ரேஞ்சிலே இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் சடனாக இப்போ தான் ரீசெண்டாக 9300 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வந்து மீண்டும் வந்து 8985 ரூபாயில் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கிராமிற்கு 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். ஸோ நாளைக்கு என்ன ரேட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நாளை காலை 8 மணி வீடியோலையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறுச்சுன்னா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு இப்பொழுது 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிறதுனால நாளைக்கு வெள்ளியோடைய மதிப்பில் வேறு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே 120 ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்